ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பூரி கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓட்ஸ் பூரிக்கு ஒரு கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்து நல்லா பவுடராக திரிச்சிக்கிடுவோம். ஒரு கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்க்கு ஒரு கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் பவுடரையும் ஒரு கப்பு கோதுமை மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு கிரேட்டரில் போட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூரிக்கு மாவு பிசைகிறது போல் நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நான் இந்த அளவு குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இந்த பூரியில் உருளைக்கிழங்கு ஓட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான பூரியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.